அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ வந்து நம்ம சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன், அடுத்து ஒரு முட்டை, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட், அப்புறம் ரெட் சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கணும். நல்லா கலந்துட்டு ஒரு 1 ஹவர் ஊற வைக்கணும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இதை வந்து ஒரு ஹவர் ஊற வச்சுக்கலாம். அப்புறம் சிக்கன் எல்லாம் பொரிச்சாச்சு. அப்புறமா அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் சூடாக்கணும். அந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயிலே செய்யுங்க, நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டை போட்டுடணும். பாருங்கள், நல்லா வதங்கிச்சு. இந்தளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பெரியதாக நறுக்கிய வெங்காயம், அப்புறம் குடமிளகாய். நான் ரெட் கலர், க்ரீன் கலர் 2 கலரும் எடுத்துருக்கேன். அது நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டோன்னா ரெட் சில்லி சாஸு, அடுத்து 1 டீஸ்பூன் வினிகர், அப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் கிரேவியாக கிடைக்கிறதுக்காக அதையும் ஊற்றிடணும். அப்புறம் பெப்பர் கொஞ்சம், காரத்துக்கு கொஞ்சமாக உப்பு. நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுணும். கலந்து விட்டுட்டு நம்ம பொரிச்ச கறியை போட்டுருவோம். அவ்வளோதான், சுவையான சில்லி சிக்கன் ரெடி.